வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான தொடக்கத்தை கொடுத்தாலும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் மார்க்கெட் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஸ்டாக்ஸ் நிறையா ஸ்டாக்ஸ் பிலோ 200 மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னுமே இதை அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்று ஒரு நல்ல ரேலியை கொடுத்த டைமில் ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க், டெக் மகேந்திரா, சன் ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், இது எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டான ரேலியை கொடுத்துச்சு. கடைசி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரால் இந்த ஸ்டாக் ஏறினாது மறுபடியும் கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரிலாம் மார்க்கெட்டில் இவ்வளோ நாள் எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த என்டிபிசி கிரீன் ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பனான ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் தான் இருக்குது. ரீட்டைல் பர்சன்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. இருந்தாலுமே மார்க்கெட்டில் எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகுமா, இல்லை இந்த ஐபிஓவை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 10% கரெக்ஷனை ரீச் ஆயிருச்சு. உன்னாமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று மார்க்கெட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லோ பாயிண்டை டச் பண்ணாலும் அதுக்கப்புறம் அப்படியே ரீபவுண்ட் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துச்சு. அது மார்க்கெட் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 23,464 பாயிண்ட்டுக்கும் 23,780 பாயிண்ட்டுக்கும் நடுவில் ட்ரேட் ஆச்சு. ஸோ எல்லாருமே ரீபவுண்ட் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஹாப்பி இருந்தாலும் அப்படியே இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ரஷ்யா உக்ரைன் வார் கொஞ்சம் இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் செல்லிங் பிரஷர் அப்படியே எல்லா ஸ்டாக்கும் கரெக்ஷன் ஆயிருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நேற்று ஒரு எக்ஸலண்டான ரேலியை கொடுத்த மகேந்திரா, டெக் மகேந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், சன் ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் அன்னைக்கு ஹைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மகேந்திரா பாத்தீங்க அப்படின்னா 5.5% ப்ராஃபிட் ஆனது 3.5% க்ளோஸ் ஆச்சு. டெக் மகேந்திரா 3.5% ஆனது 2.5% க்ளோஸ் ஆச்சு. ஹெச்டிஎஃப்சி 3%ன்றது 2.5% க்ளோஸ் ஆச்சு. சன் ஃபார்மா 3% 1.5% க்ளோஸ் ஆச்சு. டாடா மோட்டார்ஸ் 4% கொடுத்தது 1% க்ளோஸ் ஆச்சு. இந்த மாதிரி நல்ல ரேலியை கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அது கெயின் பண்ணதுல இருந்து ஸ்லைட்டா மாடிஃபை ஆகி எல்லாமே க்ளோஸ் ஆச்சு. இருந்தாலுமே மார்க்கெட்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற கம்பெனி தான். மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் அமைய போகுது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரீபவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது கிளியராகவும் சொல்ல முடியாது. மேபி இன்னும் 5% 10% கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கேரண்டியாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ரீட்டைல் பர்சன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் நிஃப்டி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 30% பக்கமாக கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா மோட்டார் ஒரு 20% ஆயிருக்கு. டாடா கன்சூமர் ஒரு 18% ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் ஒரு 17% ஆயிருக்கு. ரிலையன்ஸ் ஒரு 14% மேலே ஆயிருக்கு. கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13% ஆயிருக்கு. ONGC பொறுத்த வரைக்கும் 12% ஆயிருக்கு. நெஸ்லே ஒரு 12% ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் ஒரு 10% ஆயிருக்கு. டைட்டன் ஒரு 10% ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜை விட இவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இதுலேயும் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் இருக்குது. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸாக தான் இருக்குது. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் ஆகட்டும், இதோட ஃபியூச்சர் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ஃபால் ஆகிற ஸ்டாக்ஸை நம்ம கண்டினியூவாக அக்குமுலேட் பண்ணி நம்ம அதோட போர்ட்ஃபோலியோ சைஸ்லேயும் ஜாஸ்தி பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் ப்ரைஸையும் நம்ம ஜாஸ்தி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இது கண்டினியூஸாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா 5%க்கு மேலே வெயிட்டேஜ் போகிற மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஸ்டாக்ஸை முடிஞ்ச வரைக்கும் ட்ராக் பண்ணுங்க. ஒரு ஸ்டேபிளான இடத்துல நிற்கட்டும். ஸோ நீ வரப்போகிற குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்கிற டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணலாம்.
ஃபாலிங் ஸ்டாக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ட்ராக் பண்ணி அதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை தான் மெயினாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்தியா மார்க்கெட் மட்டும் இல்லை, அவங்க தைவான், பிரேசில், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா, தாய்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா எல்லா மார்க்கெட்லையுமே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜப்பான் மார்க்கெட் ஒன்றை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் அவாய்ட் பண்ணிட்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். 10% மேலே கரெக்ஷன் ஆயிருச்சு. சிங்கிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இந்த இப்போ 200 டே மூவிங் ஆவரேஜில் பார்த்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபாலிங் ஸ்டாக்ஸாக இருக்குது. இதை வந்து கண்டினியூஸாக அக்குமுலேட் பண்ணாதீங்க. மறுபடியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கிற மார்க்கெட் எந்திரிச்சிச்சு அப்படின்னா நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், ICICI பேங்க், HCL, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேற்று மார்க்கெட் ரெக்கவரியில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா HDFC, டெக் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், சன்ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு ஸ்டாக்கை தவிர மற்ற எந்த ஸ்டாக்கை வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகலை. எல்லாமே வந்து பிலோ 10% கீழே தான் ஃபால் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இது தவிர இந்த மாதிரி 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போன ஸ்டாக்ஸோ இல்லை சிங்கிள் ஸ்டாக் வந்து 30% பக்கமாக கரெக்ஷனான ஸ்டாக்ஸோ வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கல. அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் ஸ்டாக்கை வந்து இப்போ மெயினாக அக்குமுலேட் பண்ணுறதை விட மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக நல்ல அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்கிற ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இந்த ஃபாலிங் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயிட் பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அட்ராக்டிவான வேல்யூஷனில் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸை ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுதான் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓக்களை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் மார்க்கெட்டில் வந்து இப்போ NTPC கிரீன் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து இந்த மாதிரி டைமில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து NTPC கிரீனுக்கு வந்து பெரிய லெவலில் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக நான் செக் பண்ண பார்த்தேன் அப்படின்னா ₹1 அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெறும் ₹5, ₹10 இந்த மாதிரி இதுக்கோசரம் மார்க்கெட்டில் இப்போ ரிஸ்க் எடுக்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இப்போ லிஸ்டிங் கெயினுக்கோசரம் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. NTPC வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனி தான். க்ரீன் எனர்ஜி வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிற செக்டர் தான். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் 10 years 15 years இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுற அப்படி இருந்தால் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் நெகட்டிவாக போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்கு வந்து கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ NTPC வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிங்கனால வேல்யூஷன் பிரகாரம் ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு கண்டினியூஸாக அக்குமுலேட் ஆகிக்கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடன் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ NTPCயை பொறுத்த வரைக்கும் எபவ் 10 yearsக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் இதில் ஒரு வேளை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா கூட இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு 1 year இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லிஸ்டிங் கெயினுக்கோசரம் டெஃபினட்டாக இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வேணா கன்சிடர் பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.